இந்த குப்பை கிடங்கு பிரச்சனை இன்னைக்கு நேற்று வந்ததுல 50 ஆண்டு கால பிரச்சனை. மண்ணுக்குள்ள 1000 அடி கீழே போற குப்பைக்கு அங்க எந்த பாதிப்பும் வரப்போறது இல்ல. கிட்டத்தட்ட 1200 அடி பள்ளம் இருக்கு, கீழே டெப்த் இருக்கு. அதுல கொண்டு போய் கொட்டிட்டோம்னு வச்சுங்களேன், இது யாருக்கும் எந்த பாதிப்பும் வரப்போறது இல்ல. இதை விட சுற்றுச்சூழல் பாதிப்பு எல்லாம் அங்க வராது. சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கும் இது மூலியமா சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குப்பை நிலத்தடி பாதிக்கணும் பாதிக்காது. சுத்தி பாத்தீங்கன்னா பாறை இருக்கு, கண்டிப்பா இது காலம் கடத்த போறது இல்ல. மாநகராட்சி கமிஷனர்ட்டையும் பேசிட்டேன், இதை டயத்தை கொடுக்காம இமிடியட்டா முடிவெடுத்து இதை காலம் கடத்தி கொண்டு போகாம இது கண்டிப்பா உடனடி தீர்வு எடுக்கப்படும். ஒரு 50 ஆண்டு காலமா பாத்தீங்கன்னா இந்த அரிமங்கலம் குப்பை கிடங்கு கிட்டத்தட்ட 1200 அடி பள்ளம் இருக்கு. 200 அடி 300 அடின்னு பாத்தீங்கன்னா கீழே டெப்த் இருக்கு. அதுல கொண்டு போய் கொட்டிட்டோம்னு வச்சுங்களேன், இது யாருக்கும் எந்த பாதிப்பும் வரப்போறது இல்ல. இதை விட சுற்றுச்சூழல் பாதிப்பு எல்லாம் அங்க வராது. இங்க எவ்வளவு மோசமா இருக்கு. சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கும் இது மூலியமா சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் நெருக்கடியா வாழக்கூடிய இந்த பகுதி, மக்கள் அதிகம் வாழக்கூடிய இந்த பகுதியில இருக்க சுகாதார கேடை விட மண்ணுக்குள்ள 1000 அடி கீழே போற குப்பைக்கு அங்க எந்த பாதிப்பும் வரப்போறது இல்லை. அந்த குப்பை எப்படியும் ஊடுருவாது. நீங்க நிலத்தடி பாதிக்கணும் பாதிக்காது. ஏன்னா பாறை சுத்தி பார்த்தீங்கன்னா பாறை இருக்கு. பாறையை தாண்டி எந்த பாறையை பொத்துக்கிட்டு இந்த குப்பை போய் எந்த நிலத்தடி நீரையும் பாதிக்க போறது இல்லை. அதனால இதுக்கு ஒரே தீர்வு இந்த குப்பையை பூரா அகற்றுவது மட்டும்தான்.